ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு 7 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். 2-3 முறை வாட்ச் பண்ணுங்கள். உதாரணம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துடலாம். சார் சொல்லக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரி வரும்போது வந்து எடுக்கக்கூடாது. அதாவது சார் சொல்கிறாரு ₹500 வந்தால் பைன்றாருனா மார்க்கெட் வந்து ₹500 வரும், அடுத்து 510 வரும், அப்படியே டவுன் ஆகிடும். ஒரு 490 480 அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சார் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லக்கூடிய பாயிண்ட் வரும்போது மார்க்கெட் எடுக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு தான் பார்க்கணும், ஆஸ்க் வந்து பார்க்கக்கூடாது. பிட்டு சார் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து பிட்டில் தான் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? பிட்டு மட்டும்தான் பார்க்கணும். பிட்டில் ₹500 வந்தால் பையின்னாருனா நீங்கள் உடனே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ₹500 என்ட்ரின்னு சொன்னார்னா அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது 2 பாயிண்ட்டோ இல்லை 5 பாயிண்ட்டோ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். உதாரணம் பார்த்திங்கன்னா ₹500 என்ட்ரி எடுக்க சொல்கிறாருன்னா 502 வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை 505 வந்தாலே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, செகண்ட் டைம் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சொல்லுது. செகண்ட் பாயிண்ட்டும் அதே தான், சேம். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லஸ் போடாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ட்ரேடில் வந்து லாஸ் ஆக காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்டாப்லஸ் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடை வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லஸ் போட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஸ்டாப்லஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்டில் தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் முன்னாடி போய் தான் என்ட்ரி எடுக்கணும். அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதான் 2 to 5 பாயிண்ட். அதே போல் காஸ்ட் டு காஸ்ட் மாற்றணும். காஸ்ட் டு காஸ்ட்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹500 வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. வந்து ஒரு 20 பாயிண்ட் ஏறிச்சு. ஓகேங்களா? உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹500 பை பண்ணிங்கன்னா ஒரு 485 ஸ்டாப்லஸ் வச்சுருப்பீங்க பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 520 போச்சுன்னா உடனே வந்து நீங்கள் ₹499 வந்து காஸ்ட் டு காஸ்ட் மாற்றிடணும். அதாவது வாங்கின விலையே ₹1 வந்து கம்மியாக வைக்கிறது, அதுதான் காஸ்ட் டு காஸ்ட். இல்லை ₹520 ஏறிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து கூட 510 கூட மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா 10 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஸ்டாப்லஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்ட் ஏற நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ₹500 வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம்னா ஒரு சார் சொன்னதுலேருந்து ஒரு 7 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் ஏறும்போது தான் நீங்கள் வந்து ஸ்டாப்லஸை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். உதாரணமாக ₹500 வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க, 485 ஸ்டாப்லஸ்ஸு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹510 போயிடுச்சு. இப்போ 485 ஸ்டாப்லஸ்ஸை ஒரு 7 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். 485 இருக்குது, 497 கூட வச்சுக்கலாம், இல்லை காஸ்ட் டு காஸ்ட் கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் ஏற ஸ்டாப்லஸை தள்ளி எடுத்துகிட்டு வரலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு தான் பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய கால்ஸை வந்து எடுக்கக்கூடாது. செகண்ட் டைம் வரும்போது தான் பிட்டில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். தேர்ட் டைம் வந்து ஸ்டாப்லஸ் போடாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும். எமோஷன் ஆகக்கூடாது. பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ₹2000 இருக்குன்னா பாயிண்ட் 1ல் வந்து பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் லாட் சைஸில் எடுக்கணுன்னா நீங்கள் 6000 இருக்கணும். 6000 இருந்தால் தான் நீங்கள் லாட் சைஸ்க்கு வந்து போகணும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த லாட் சைஸில் இருக்கோ அந்த லாட் சைஸ்லேயே நீங்கள் எடுக்கணும். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் 0.5ல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ₹2000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0.5லே தான் பண்ணணும். இல்லை நான் இன்னும் சம்பாதிக்கணும்ன்ட்டு லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. லாட் சைஸ் வந்து குறைச்சிக்கலாம், ஆனால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதில் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அதே போல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்றது உங்கள் அப்ளைனுக்கு காமிச்சிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவார். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுடைய இன்வால்மெண்ட்டு, ஆர்வம், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது, இவ்வளோ தான். அந்த 3 விஷயந்தான்.